இப்பயும் நான் சொல்கிறேன், பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அவரை விட அதிகமாக கொடுக்கக்கூடிய தகுதியும் கெப்பாசிட்டியும் எனக்கு இருக்குது. ஆனால் அந்த பணம் எங்கிருந்து மீண்டும் எடுக்கப்படும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அடுத்து உங்கள் தலையில் தான் அது விழுகும். அதனால் அதில் நான் விரும்பவில்லை. நான் அதே பணத்தை வைத்து நான் உங்களுக்கு அவர் கொடுத்த பணத்தை வைத்து என் சொந்த பணத்திலே எல்லா பகுதிகளுக்கும் என்னால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகளை செய்வதற்கு நான் கண்டிப்பாக முயல்வேன். நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இந்த கொடுங்கோலான ஆட்சி, திமுக திராவிட ஆட்சியில் சாராய கடைகளை வைத்து பெண்களின் தாலி அரிக்கக்கூடிய இந்த சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, பெண்களுக்கு அத்துமீறலில் ஈடுபடக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ஆண்டுகளாக இந்த பகுதியிலே வாக்குகளை வாங்குவது, வேட்பாளர்களை விலைக்கு வாங்குவதும் வேலையாக இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் போன்றவர்கள் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும். 50 ஆண்டு காலம் நீங்கள் பின்தங்கி உள்ளீர்கள். இந்த பகுதி 50 ஆண்டு காலம் பின்னோக்கி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் அறிவு பசியிலே தவிக்கிறார்கள். பால்வாடி ஸ்கூல் கட்டித்தரீங்களா தாத்தா? ஒரு குழந்தை கேட்டது, எனக்கு நூலகம் பண்ணித்தரீங்களான்னு கேட்டுச்சு. பல்வேறு தாய்மார்கள் எனக்கு பல்வேறு குறைகளை சொன்னார்கள். என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஓசையை செயலாக்க வேண்டும் என்று சொன்னால் பணம் வாங்கி ஓட்டு போடாதீர்கள், பணத்திற்கு மயங்காதீர்கள். ஒரு நாள் அந்த 1000 என்பது ஒரு நாள் அல்ல, 1 மணி நேரத்தில் காணாக போய்விடும். அவர்கள் உங்கள் விலைக்கு வாங்குகிறார்கள். மாடு சந்தைகளிலே ஆடு மாடுகளைத்தான் விலைக்கு வாங்கும் வழக்கம். உங்களை போன்ற ஓட்டு போடக்கூடிய எஜமானர்களை அவர் விலைக்கு வாங்கிறார் என்றால் உங்களை என்ன நிலையில் அவர் 20 ஆண்டுகளாக வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதி செய்துவிட்டு தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் தாருங்கள். உங்களுடைய பூர்த்திகள் அனைத்தும் 20 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இயக்கங்களை நான் போக்குவேன். உங்களுடைய எதிர்காலத்தை நான் சீர் செய்வேன். இங்கே நல்ல மருத்துவம், நல்ல கல்லூரி, நல்ல தொழிற்சாலை, நல்ல வேலைவாய்ப்பு, மகளிர் சுய உதவி வேலை கொடுப்பு, அனைத்து விதமான மக்களுக்கான பணிகளை நான் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய நல்ல திட்டங்கள் அனைத்தும் உங்களிடத்திலே கொண்டு வருவதற்கு நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்களிப்பி தாமரை சின்னத்திற்கு.